பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். ஏன் அனுப்பினாங்க? அவர்கள் சமாரியர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே பேதுருவையும் யோவானையும் அனுப்பினாங்க. சமாரியர்கள் யாரு அப்படின்னா, அவங்க யாரு? புறஜாதியா? ஏன்னா யூத குலத்தில் இவங்க கலப்பினங்களோட சேர்ந்தவங்க, கலப்பு திருமணம் செய்தவங்க, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தவங்க, விக்கிரகங்களை வழிபட்டவங்க, இப்படி யூதருக்கு புறம்பான காரியங்களை செய்ததுனால யூதர்களால் இவங்க வெறுக்கப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, அருவறுக்கப்பட்டவங்க. அதான் நீங்கள் வேதத்தில் கூட பார்க்கலாம். ஏசப்பா சமாரியா ஸ்திரீகிட்ட பேசும்போது அவள் கேட்பா, எப்படி நீங்கள் என்கிட்ட தண்ணீர் கொடுன்னு கேட்குறீங்க? நீங்கள் எங்கள் கூட பேசவே மாட்டீங்க, எங்களை ஒதுக்கி வச்சுருக்கீங்க, ஊரை விட்டு தள்ளி வச்சுருக்கிறீங்க, அப்படி நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னு. அப்போது சமாரியர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டாருங்கும் போது ஒரு மிகுந்த சந்தோஷம். அதை கேள்விப்பட்ட உடனே அப்போஸ்தலர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். உடனே ஆள் அனுப்புங்க, அங்கே உடனே ஆண்டவரை பற்றி பேசுகிறதற்கு ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை அனுப்புங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பேதுவையும் யோவானையும் அனுப்பினாங்க. வேதவசனத்திலே இருக்கு. ஒரு பாவியினால், அவன் மனம் திரும்புதலினால பரலோகமே அப்படி சந்தோஷப்படுமா. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க? உடனே ஆளை அனுப்புனாங்க. இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அனுப்பணும், ஆட்களை அனுப்பணும். இன்னொன்று, நாம போகணும், கிரியை செய்யணும். நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்துக்கிட்டு, ஐயோ அவங்க ரட்சிக்கப்படலையே, இவங்க ரட்சிக்கப்படலையே, இவங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளலையேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இல்லாமல் ஆட்களை அனுப்பணும். இன்னொன்று, நாம் போகணும். அவங்களுக்கு ஏற்றார் போல் ஆண்டவர் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தியிருப்பார், அதன்படி நாம் போகணும். ஒன்று சமூக வலைதளங்கள் மூலமாக போகலாம், இல்லை அப்படின்னா நேரடியாக வாய்ப்பு கிடைக்கும்போது ஆண்டவர் உணர்த்துவார். ஒரு சிலர்கிட்ட நீங்கள் பேசுங்க, சொல்லுங்கன்னு உணர்த்துவார். அவங்களிடத்துல பேசலாம். இதுக்காக பாரப்பட்டு ஜெபித்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து யார்கிட்ட பேசணும்னு கேட்கலாம். இப்படி பலவிதமான சந்தர்ப்பங்களில் நாமளும் போகணும். ஆனால் நாம் ஏன் போக மாட்டேங்கிறோம், நாம் ஏன் அனுப்ப மாட்டேங்கிறோம்னா, நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். இது உருப்படாது, இது ஒன்றுத்துக்கு ஆகாது, இது நரகத்துக்கு தான் போக போகுது, இது பரலோகத்துக்கே வராது, இப்படி முடிவு செய்ய நம்ம யார்? அதை தான் ஏசப்பா நம்ம இடத்துல கேட்குறாரு. நியாய தீர்ப்பு என் கையில் இருக்குது, நீ யார் நியாய தீர்ப்பு கொடுக்கறதற்கு? ஆனால் பல நேரங்களில் நம்ம நியாய தீர்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இப்போ யூத் பிள்ளைங்க சரியாக யூத் மீட்டிங்கில் அட்டன் பண்ணாமல் இருக்கும்போது, யூத் காரியங்களில் ஈடுபடாத போது, ஆண்டவருக்குள்ளே நெருங்காத போது நமக்கு ஒரு சைடு கோபம் வருது, இன்னொரு பக்கம் வேதனையாக இருக்குது, இன்னொரு பக்கம் எரிச்சல் வருது. இதெல்லாம் என்னத்தை உருப்பட போகுது, இதெல்லாம் கெட்டு சீரழிய போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி ஆண்டவர் ஒருவேளை நினச்சிருந்தா இன்னைக்கு நானோ இல்லை ஆண்டவர் பற்றி பேசுகிற எவ்வளோ பேரோ ஆண்டவருக்குள்ளே வந்தவங்களோ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பார்களா? சமாரியர்கள் போல தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? அவர்கள் என்னைக்கோ அழிந்து போயிருப்பார்கள், நாமளும் அழிந்து போயிருப்போம். அவருடைய மிகுந்த கிருபையினால் நம்மளை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மோல்டு பண்ணி நம்மளை ஆண்டவருக்குள்ளே பலப்படுத்தி கொண்டே வருகிறார்.
அப்போ நாம் ஏன் அப்படி நினைக்கிறோம்? நம்ம உடனேயுமே அவ்வளோதான், இது தேராது. உலக பிரகாரமாக சொன்னோம்னா சரியாக படிக்கலைன்னா அவ்வளோதான், இது எங்கே படிக்க போகுது, இது அவ்வளோதான், இது மாடு மேய்க்க தான் லாய்க்கு, பண்ணி மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிடுறோம். இல்லை ஏதாவது விவரம் தெரியலன்னா, இதெல்லாம் என்னத்த, ஒரு விவரமும் தெரியல, இது எப்படி வாழ போகுதுன்னு தெரியல, இது ஏமாளியாக தான் போக போகுதுன்றோம். ஏன்னா இது மனிதனோட சிந்தனை இப்படி தான் இருக்கும். அவங்களும் அந்த அப்போஸ்தலர்களும் மனிதனை போல சிந்திச்சிருந்தா அங்கே ஆட்களை அனுப்பியிருப்பாங்களா? பேதுரும் யோவானும் யாரும் சாதாரணமான ஆளா? ஆண்டவருக்குள் பயன்படுத்தப்பட்டவர்கள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். இன்னும் சொல்லப்போனால் பேதுரு தான் அப்போஸ்தலர்களுக்கே தூணானவர். இப்போ அப்பேற்பட்டவர்களை அவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த ஆண்டவருடைய சிந்தை இருந்துச்சு, ஆண்டவருடைய அந்த ஏக்கம் இருந்துச்சு, ஆண்டவருடைய அந்த இரக்கம் இருந்துச்சு. எப்படியாவது அவங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும், எப்படியாவது இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளணும், இந்த வசனத்தை கேட்டது மாத்திரம் இல்லை, அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது, இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுட்டு போயிடக்கூடாது, அவங்க எப்படியாவது ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவோட பிள்ளைகளாக மாறணும், சமரியர் மொத்தமும் மாறணும், இந்த தேசம் முழுவதும் மாறணும்னு சொல்லி அவங்க அனுப்புனாங்க. ஆனால் நாம் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிடுறோம், ஒரு சிலருடைய வாழ்க்கையை பார்த்து, இவங்க அவ்வளோதான், இவங்க இனிமேல் அவ்வளோதான், இவங்களாம் ஆண்டவருக்குள்ளே பலப்பட முடியாது, இவங்க நரகத்துக்கு தான் போக போகிறாங்க, இவங்க எவ்வளோ சொல்கிறதா இருந்தும் கேட்குறது கிடையாது, இவங்க இப்படி சீர்கேடான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு நாம் முடிவு பண்ணிடுறோம். நாம் முடிவு பண்ண முடியாது. நமக்கு அந்த உரிமையை ஆண்டவர் கொடுக்கலை. ஆண்டவர் நம்மள்கிட்ட சொல்லியிருக்கிறது இரக்கம் பாராட்டுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறார். நியாய தீர்ப்பு கர்த்தர் கரத்தில் இருக்குது, நம்ம அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். ஆனால் நாம் அனுப்புவோம். எப்படி அனுப்புறது? எவ்வளோ ஊழியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, மிஷினரி ஊழியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, எவ்வளோ இண்டிபெண்டன்ஸ் ஊழியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, பல ஊழியங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அதற்கு நம்மளால் இயன்றதை நாம் கொடுத்து தாங்கணும். அந்த ஊழியம் பலப்பட, அந்த ஊழியம் வளர, அந்த ஊழிய தேவைகள் சந்திக்கப்பட நம்மளால் இயன்றதை கொடுத்து தாங்கணும். அது முதலாவது. ரெண்டாவது, நான் முன்னாடி சொன்னது போல தான், நாம் எழும்பணும், நாம் போகணும். நாம் போகாமல், நாம் எதையுமே செய்யாமல், நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே வந்துடணும்னு பெருசாக ப்ரேயர் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. கிரியே இருக்கணும். கிரியே இல்லாத விசுவாசம் செத்தது, வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. செயல்பாடுகளே இல்லாமல் வெறும் ப்ரேயரை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி அங்கே ஒரு ஜெயம் கிடைக்கும்? எப்படி ஆத்துமாக்களை அறுவடை பண்ண முடியும்? வேலை கிடைக்கல, சரி, அதுக்காக வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எனக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு ப்ரேயர் பண்ணால் வேலை கிடைச்சிருமா? வேலை கிடைக்கிறதுக்கான என்னென்ன முயற்சிகளை நாம் எடுக்கணுமோ அத்தனை முயற்சிகளையும் ஆண்டவருக்குள்ளே கீழ்ப்படிந்து நம்ம எடுக்கணும். அதை பார்த்து ஆண்டவர் அதற்கான பலனை கொடுப்பார். அதுபோல் தான் எல்லா விஷயத்துலையும். சும்மா ஏனோ தானோன்னு சொல்லிட்டு நம்ம பாரம் இல்லாமல் மற்றவங்க போகட்டும், அவங்க போகட்டும், இவங்க போகட்டும், இவங்க செய்யட்டும், அவங்க செய்யட்டும்னு கையை காமிச்சிட்டு நாம் எதுவுமே செய்யாமல் எப்படி நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும்? இந்த வசனம் நமக்கு ஆழமாக சொல்லுகிற கருத்து இதுதான். அதை நாம் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படும்போது கண்டிப்பாக திரளான ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ளே நடத்த முடியும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.